ஹாமி ஹலோடா வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட். ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமினோட இந்த சப்ஜெக்டோட நெக்ஸ்ட் பார்ட். ஜின் இப்போது வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் ஜிம்மின்னு அவன் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனால் ஜிமினோட ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப்ன்றதுனால அவனுக்கு கேட்கல. வேறு வழி இல்லாமல் அவன் கண்ணை எடுத்து பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஷை ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ண அந்த சவுண்டில் இந்த சவுண்ட் கொஞ்சம் மைல்டாக கேட்கவே அவன் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பான். அவன் பின்னாடி ஒயினும் வந்திருப்பான். இப்போ ஜிம்மன் வந்து ஷர்ட் இல்லாமல் இருக்கான். ஒயினோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு இப்படி முறைச்சிட்டு நிற்கிறான் ஜின். உன் பிளட்டெல்லாம் பாயில் ஆகுது. என்னடா நடக்குதுங்க? யாங், நீங்கள் எப்போ வந்தீங்க? யார் இதெல்லாம்? உங்கள் கையில் கன் நீங்கள் தான் சுட்டிங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் யார் இவ? இவ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஓ, நீங்கள் ஒயனை மீட் பண்ணது இல்லைல்ல? வேறு ஒயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இவ தான் ஒயன். நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பேனே காலேஜ் டேஸில் இருந்து என்னோடய ஒயன். இப்போ தான் கண்டுபிடிச்சி அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இதை கேட்கும்போது அவனுக்கு இன்னும் கடுப்பேறுது. தி எங்க? யாங், தி எங்கன்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லும்போது தீக்கும் இந்த புல்லட் சவுண்ட் கேட்டிருக்கும். ரூம்லேருந்து இப்போ பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. ஏன்னா நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், தீக்கு வந்து நிறைய அடிபட்டிருக்கும். அவள் காலில் வந்து இந்த ஜிமின் வந்து அந்த சிக்கன் கறியை வந்து கொட்டியிருப்பான் சுட சுட இருக்கிறது. அதனால் அவளுக்கு அந்த பர்ன் மார்க்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் கொஞ்சம் பொறுமையாக தான் வரான். அங்கே வந்ததுக்கப்புறம் அவள் பார்க்கறது ஜின்னை கிடையாது, ஜிம்மனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கா. ஜிம்மன் ஷர்ட் இல்லாமல் இருக்கான். அதுவும் இல்லாமல் பயனும் அந்த மாதிரி பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜிம்மன் அவன் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். இதையே பார்த்துட்டு அவள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் ஜின் திரும்பி தீயை பார்க்குறான். ரொம்ப நாள் கழித்து அவன் தீயை பார்க்குறான். அதுவும் இந்த மாதிரி அவள் ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. அவள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. அவள் கையிலெல்லாம் நிறைய அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மன் வந்து அந்த பெல்ட்டெல்லாம் வச்சு அடிச்சிருப்பான். ஸோ அந்த கார்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. நெக்லெல்லாம் அந்த பைட் மார்க்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் விசிபிளாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தீயை ஜின் பார்த்ததே கிடையாது. ஜின்னுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப டாக்கட்டிவாக, ரொம்ப சியர்ஃபுல்லாக, விளையாட்டுத்தனமாக, சைல்டிஷாக, சேவேஜாக இருக்க அந்த பொண்ணு தான் தெரியும். இப்போ முன்னாடி நின்றுட்டுருக்க அந்த தீ வேற மாதிரி இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கே அவன் மேலே கோவம் வருது. இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்கிறான். ஏன் கேட்டிங்களா? இதோ வந்திருக்கா பாருங்கள். ஆக்சுவலி இவ ஒயனே கிடையாது. இவ பேர் தி யாங்னும் இருக்கார், அவரோட பொண்ணு. இங்கே வந்து ஒயன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. ஜிம்மன் போதும் நிறுத்துறியா? அவனை பார்த்து முறைச்சிட்டு உங்கள் கிட்டே வரான். ஜின்ஸு, நீங்கள் எப்போ வந்தீங்க? ஜின் எதுவுமே சொல்லாமல் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்ல. நீங்கள் அந்த அக்கா லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு என்ன பேசுகிறீங்க? உனக்கு நான் பேசுகிறது எதுவும் புரிய வேணாம். போயிட்டு பேக் பேக் பண்ணு. இங்கே பாருதி, இங்கே நான் சொல்லி தான் நீ வந்த. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொன்னவனே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஜிம்மனுக்கு இப்போ அதை சொன்ன உடனே கோவம் வருது. அவள் வந்து ஜின்கிட்ட பேசுகிறான். யாங், அவள் எங்கேயும் வரமாட்டா, எங்கேயும் போக மாட்டா, இப்போ இங்கே தான் இருப்பாள். ஏன் ஜிம்மன், எதுக்கு அவள் இங்கே இருக்கணும்? உனக்கு அவளுக்கும் இப்போ என்ன சம்மந்தம்னு நினைக்கிறான்? உன் ஒய்ஃபா? சொல்லு, அவள் என்ன உனக்கு ஒய்ஃபா? இப்போது ஜிம்மனால் ஆமான்னு சொல்ல முடியல, நோனும் சொல்ல முடியல. அவள் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இன்னும் கோவம் தான் வருது. என்ன ஜிம்மன் வாய முடிட்டு சைலண்ட்டாக நிற்கிறான்? தி ஒயன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அங்கே அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துட்டு செத்து போயிருந்திருப்ப. இந்த பொண்ணு தான்
உன்னை பார்த்து பாவம் பட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்தா. நான் வர வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சுது இவ யாங்னிமோட பொண்ணுன்னு. நீ தான் பைத்தியக்கார மாதிரி ஒயன்னு இதோ துர்காலே இவன் மேலே இருக்க அந்த பைத்தியத்தால் உளறிட்டு இருந்த. உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு இவன் ஆமாம் நான் தான் ஒயன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னான், அவ்வளோதான். ஆனால் நீ அதை அப்படியே நம்பிட்ட. இவெல்லாம் வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இங்கே வர வச்சேன். நான் தான் அவ்வளோ ஒயனாக நடிக்க வச்சேன். இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் என்ன சொன்ன? ஏமாத்திட்டு இருந்தாலாம். யாரா ஏமாத்திட்டு இருந்தா சொல்லு. உன்னையா என்னையா இல்லை வேற யாரா? இங்கே ஏமாந்து போய் நிற்கிறது அவன் மட்டும்தான். உனக்கெல்லாம் பேசுறதுக்கே ரைட்ஸ் இல்லைடா. தி இங்கே பாரு, நான் அவன்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? ஜிம்மனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நீங்கள் இரு, அதுக்கப்புறம் திரும்ப போகலான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ தான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க தேவையில்ல, கிளம்பு. சார் அண்ணா சொன்னது கேட்டுச்சா? கிளம்புதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீயை புஷ் பண்ணி அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஆனால் அவன் கூப்பிட்டு போகிறது ஜிம்மனோட ரூம். ஜின் தம்பி, தீ இப்போது அங்கே இல்லைப்பா, அவள் ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருக்குல்ல அந்த ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் சொல்கிறாங்க. ஜின் அப்படியே திரும்பி ஜிம்மனை ஒரு கேவலமாக ஒரு லிக் கொடுக்குறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிம்மன் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். தி இப்போ பொறுமையாக அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஜின்னும் பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். ஜின் சார் ப்ளீஸ் நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்க, ஆனால் என்னால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக முடியாது. என்னால் ஜிம்மனை விட்டு போக முடியாது. இங்கே பாரதி, அவன் இப்போ நார்மலாக இல்லை. நீங்கள் இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை. எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வச்சு எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு இந்த தடவை, ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை நம்பு. எல்லாத்தையும் மாற்றுவேன். என்னால் எப்படி அவரை விட்டு போக முடியும்? என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தி அழுதுட்ருக்கா. சின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்க பாரு, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு இரிட்டேட் ஆகும் தான். ஆனால் உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரி பார்க்குறேன். என் தங்கச்சி என் கூட பிறந்தவன் இந்த மாதிரி சஃபர் ஆகிறத என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் தி இங்கேருந்து போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்மன் உனக்கு டிசர்வ் இல்லை. இருந்தாலும் உனக்காக அவனை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை எனக்கு இந்த பைத்தியம் பிடிச்சி போய் நான் இப்படி தான் ஒயன் சுற்றிட்டு இருந்தானா அவன் இப்படியே போட்டோம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மெய்ட் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன பேக்கில் தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. டக்கு டக்குன்னு அவங்க பேக் பண்ணிவிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து சின்கிட்ட கொடுக்குறாங்க. தம்பி, நானும் அதுதான் இவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த பொண்ணு தான் அடம் பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த நிலமையில எப்படி தம்பி? அவர் வேறு ரொம்ப அடிக்கிறாரு. ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று இவளுக்கு ஆகிட்டு இதனால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக சொல்லிட்டு அந்த பேக்கை கொடுக்குறாங்க. குழந்தையா அப்படின்னும் போது இப்போ தீயோட ஐஸ்லாம் வைட் ஆகுது. அந்த மெய்ட் டக்குன்னு வாயில் கை வச்சுட்டு ஐயோ தம்பி, நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன். இல்லை, ஏதோ மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் முறைக்கிறான். அதை பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை ஜின் சார். டே என்னை பார்த்து பேசு, என் கண்ணை பாரு. நீ இந்த மாதிரி தடுமாற மாட்ட. என்னாச்சு சொல்லு, என்ன குழந்த? ஜின் தம்பி, அது தீ கர்ப்பமாக இருக்கா. என்ன தீ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஜின் அப்படியே ஷாக் ஆகிட்டு அதை பார்த்துட்ருக்கான். வேறு வழியே இல்லாமல் அவ்வளோ ஹெட்டை நோட் பண்ணி ஆமான்னு சொல்கிறான். இதே இன்னும் என்கிட்ட சொல்ல. ஜிம்மனுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா அவனு? இல்லை, அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட சொல்லலை. ஏன் இதை போய் சொல்லாமல் இருக்க? இதுக்கு இதை போய் மறைச்சிட்ருக்க? எப்படி சொல்கிறீங்க? அவர் தான் சொன்னார்
நல்ல வேலை உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை, இருந்திருந்தா அதையும் கொண்டு இருப்பேன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு நின்றுட்டுருக்கான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆன மாதிரி இருக்கு. எங்கள் பாரதி, இப்போ நீ கண்டிப்பாக இங்கேருந்து போய் தான் ஆகணும். உனக்காக இல்லைனாலும் உன்னோட குழந்தைக்காக. இங்கே இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை. நீ கிளம்பு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்துக்குவேன். ஆனால் என்னோட தேவையெல்லாம் ஒன்று தான். சிம்மன் அவன் இங்கே தானே இருக்கான். வைத்தியம் மாதிரி பேசாததி, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி பொறுமையாக தான் கூப்பிட்டு வரான். ஜிம்மன் டக்குன்னு பிடிச்சி இழுத்து அப்பண்ணா மாதிரி பிடிச்சிட்டு அவள் ஹெட்டில் கண்ணை ப்ளேஸ் பண்ணி நிற்க வைக்கிறான். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ட்ராமா போட்டு இவ்வளோ கூப்பிட்டு போனால் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேண்ணா. இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன லூஸா? ஏன் இவன் எங்கேயும் போக மாட்டான், இங்கே தான் இருப்பாள். இப்போ எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவ்வளோ டார்ச்சர் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தீயோட ஹெட்டில் ப்ரெஸ் பண்ணி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறான். தீக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் கண்ணை மூடிட்டு அழுதுட்ருக்கா. அவள் பாடியெல்லாம் ஷேக் ஆகுது. ஜின் அப்படியே அங்கே கோரில் நின்றுட்டுருக்கான். அவன் பக்கத்தில் இருந்த ஒயனை பிடிச்சி எடுத்து அவள் ஹெட்டில் கண்ணை வைக்கிறான். இப்போ சொல்லு ஜிம்மா, இன்னும் சொல்லிகிட்டு இருந்தியா? இப்போ சொல்லு. யோங் வேணா, ஒயனுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளை விட்டுருங்க. சம்மந்தம் இல்லையா? இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டு இருந்தியே, இப்போது தீக்கு மட்டும் சம்மந்தம் வந்துச்சா? அதான் சொன்னேன்ல, அவளை விடு. யாவும் ஒயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்புறம் நீங்கள் என்னோடய பிரதர்ன்றதே நான் மறந்துடுவேன். டேய் எட்ரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்துறான். இப்போது ஜிம்மன் வேறு வழி இல்லாமல் அவன் கிரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு அவன் கண்ணை கீழே இறக்குறான். ஆனால் ஜின் இன்னும் டைட்டாக ஒயனை பிடிச்சா அழுத்திட்டு அவன் ஹெட்டில் இன்னும் டைட்டாக அந்த கன்னை பாயிண்ட் பண்ணுறான். என்ன நினச்சிட்ருக்க? இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும், பயந்துருவேன், விட்டுருவேண்ணா. இப்போது தீ இந்த வீட்டை விட்டு போகணும், அதுவும் சேஃபாக. இந்த இடத்த விட்டு அசைஞ்ச அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மேடை பார்க்குறான். அந்த மேட் தீயோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன். தீ உனக்கு ஏன் சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயனை ரிலீஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து கீழே யாங்னேம் நின்றுட்டுருக்காரு. இன்னொன்று ஜின்னனும் ஒயனும் அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏண்டா உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். அப்புறம் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அது உங்களை தேடி வரும். டி இங்கே வந்ததுக்கு இவ்வளோ பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட. ஐம் சாரி. நீ கிளம்பலாம். இல்லை நான் போக மாட்டேன். நீ போகிற ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்த உடனே ராபினும் மற்ற கார்ட்ஸும் சேர்ந்துட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்க அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா நீ சொல்லுப்பா, நான் வரமாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, பா ப்ளீஸ்ப்பா, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்ப்பா, இந்த தடவை ஒரு தடவையாச்சு நான் சொல்கிறத கேளுங்களேன், நான் இங்கேயும் வரமாட்டேன். என்னை பாருமா, அப்பாவை மன்னிச்சிடு. எனக்கு வேறு வழி தெரியல, ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ நீ நல்லா இருக்கணும்னா இங்கேருந்து போய் தான் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மன் அப்படின்னு நின்றுட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கான். யாங் அப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்ததா? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு தான் நடந்தது. ஏன் நான் சொல்லி தான் நடந்தது, போதுமா? ஓ அப்போ எதுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிகிட்ருக்கும்போது வாயை முடிட்டு சும்மா இருந்தீங்க? அப்பயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லி என்ன பண்ண சொல்கிறான்? சொல்லியிருந்தான் டாக்டர், இதெல்லாம் சொன்னால் உனக்கு பாதியில் அரைக்குறையாக ஞாபகம் வந்து நீ கோமாக்கு போயிடுவேன்னு. திரும்ப உன்னை லூஸ் பண்ண சொல்கிறியா? ஏண்டா ஜிம்மன்,
உனக்கு கொஞ்சம் கூட இந்த காமன் சென்ஸ்னு இல்லைல்ல? என்னைக்காச்சும் அவளாக வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கலாம்? இல்லை உங்ககிட்ட வேறு மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ணியிருக்கலாம்? எல்லாமே நீ தான்டா பண்ண. யோங், அது வேற இது வேற, எது வேற? நீ சொல்கிற மாதிரி அவனை செடியூஸ் பண்ணி உன்னை என்ன சொல்கிறேன் அழைச்சி போட்டா அப்படின்னா அவள் தானே உன்னை அப்ரோச் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவள் உன்னை அப்ரோச் பண்ணியிருக்கிறதுக்கு 0.1% கூட சான்ஸ் இல்லை. ஆனால் நீ யோசிச்சுப்பார் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன்னு. ஏண்டா உனக்கு இன்னுமா புரியல? இதோ பண்ணு. இன்னொரு விஷயம், இதோ நிற்கிறாளே இவளுக்காக தானே இதெல்லாம் பண்ண. இந்த செகண்ட்லேருந்து நல்லா நோட் பண்ணிக்கோ, இந்த செகண்ட்லேருந்து இந்த வாயனோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு வாயனை பார்த்து முறைச்சிட்டு போயிடுறான். சின்னக்கு இன்னும் கோவம் வருது. அவன் அமைதியாக அவன் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவன் மைண்ட் முழுக்க இப்போது அவள் பேசினது, அவள் எந்த நிலமையில் இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஜிமின் என்னென்ன பண்ணியிருக்கான், இதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே திரும்பி வாயனை பார்க்குறான். இங்கே பாரு, ஆக்சுவலி அவர் என்னோடய கசின் பிரதர் தான். ஐ மீன் லைக் மை ஓன் பிரதர். அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. அவர் கொஞ்சம் கோவத்தில் இருக்கார். கோவத்தில் இருக்காரா? என்ன ஜிமின் காமெடி பண்ணுறியா? இங்கே இருக்கவங்க எல்லோரும் கரெக்டாக தான் இருக்காங்க, நீ தான் பைத்தியக்கார மாதிரி எது உளறிட்டுருக்க. இதுக்கப்புறமும் உனக்கு புரியலன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே நீ பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவன் கையை உதறிட்டு அமைதியாக உள்ளே போயிடுறான். ஜிம்மன் இங்கே அப்படி கன்ஃபியூஷனில் நின்றுட்டுருக்கான். ஏன்னா இவ்வளோ நாள் தியா தான் எல்லாத்தையும் போய் சொல்லி இந்த இடத்துல வந்திருப்பா, சின்னையும் ஏமாற்றி தான் இங்கே நிற்க வச்சுருப்பான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருப்பான். ஆனால் சின்ன இது எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வரும்போது தேவையில்லாமல் ஒரு பொண்ணை பனிஷ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்குது. அதை அப்படியே நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் தியா அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. தியோட அம்மா அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. ஷூ எனக்கு என்னாச்சு, இவன் எப்படி இருக்கான், என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி வந்து உங்கள் கையை காலெல்லாம் பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எமோஷனே இல்லாமல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவங்களோட அம்மா பார்த்துட்டு அப்படி கொஷின்ஸாக கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பொண்ணை இந்த மாதிரி பார்க்குறது. என்னங்க என்னாச்சுங்க இவளுக்கு, ஏன் வாயை திறக்க மாட்றா, ஏதாச்சும் பேச சொல்லுங்கள், நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்கள், என்னாச்சு, ஜிமின் தம்பி ஏன் வரல, ஏதாச்சும் பிரச்சனையா, யாராச்சும் இவளுக்கு கத்திட்டு போயிட்டாங்களா, ஏதாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் பாரு எதுவும் கேட்காத, அவளை ரூமுக்கு கூப்பிட்டு போ, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடு, ஃபஸ்ட் எய்ட் பண்ணு, நான் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், சரியா? அம்மா நீ போம்மா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தீயை ரூம்குள்ளே அமுச்சு வைக்கிறாங்க. தீ எதுவுமே சொல்லாமல் அவள் அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறான். இதே டைம் இந்த பக்கம் ஜேகே ஜியோவை பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஆனால் ஜியோ வேணும்னே அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ஆஃபீஸ் கிட்டே வராதுன்னு, இப்போ எதுக்கு வந்து நின்றுட்டுருக்க? இங்கே பாரு, இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாது, கிளம்பு. யாங் ப்ளீஸ் யாங், நீங்கள் தான் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ உதவி பண்ணீங்க, அதே மாதிரி இப்போவும். இங்கே பாரு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, அவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், கோ. யாங் இல்லை, ஜிமின் இன்வால்வ் ஆகியிருக்கான். என்ன விளையாடுறியா? ஜிமினா நீயும் நானும் தானே பார்த்தோம் அன்றைக்கி, அவன் அங்கேருந்து வந்து செத்ததை. அப்புறம் என்ன ஜிமின் இன்வால்வ் ஆகியிருக்கான்னு இருக்க? எனக்கு கனவு ஏதாவது கண்டியா? கிளம்பு. யாங் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது, இந்த கால் ரெக்கார்டு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அந்த கால் ரெக்கார்டை போட்டு காட்டுறான். அதை கேட்டுட்டு ஓபி அப்படி ஷாக் ஆகிட்டு தான் நின்றுட்டுருக்கான். இது உண்மையாகவே உனக்கு தான் வந்து காலா, இல்லை நீயா யாராச்சும் பேச வச்சு? யாங் வாயனை காணும்,
நானே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். அதெல்லாம் அவளை தேடுறதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேனா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்னோடய சோர்ஸ் வச்சு நான் ட்ராக் பண்ணதில் இந்த ஆன்ட்டியோட பேர் ஏதோ ஜாப்பனீஸ் நேம், அப்புறம் இது அவங்களோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேப்பரை கொடுக்குறான். அந்த மெய்டோட அட்ரஸ், அவங்களோட நேம் எல்லாமே அதில் இருக்குது. அதான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். நீயே போக வேண்டியதானே. என்னால் எப்படி தனியாக அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜிம்மனுக்கு இங்கேவே இவ்வளோ பவர் இருந்துச்சு. அவள் அங்கே இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ஜிம்மன் உண்மையாகவே உயிரோடு இருக்கானா இல்லை யாராச்சும் என்னை ட்ரிக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு எதுவுமே புரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். ஹெல்ப் பண்ணுங்கய்யா. சரி, நான் ட்ரை பண்ணுறேன். இந்த நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் பார்த்துக்குறேன். நான் போக மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இப்போவே பண்ணுங்கள். இங்கே பாரு ஜிக்கி, எனக்கு வேலை இருக்குது. உன்னையும் பொண்டாட்டிக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதே எனக்கு வேலை கிடையாது. கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வேறு ஒரு விஷயத்துக்காக, இதுக்கு இல்லை. அவங்க எனக்கு புரியுது. ஒயன் அன்னைக்கு எல்லா பற்றி விஷயத்தையும் மாற்றி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இன்னும் கோவமாக இருக்கீங்க. ஆனால் அவளோட சுச்சுவேஷன் வந்து யோசிச்சு பாருங்கள். என்ன சுச்சுவேஷன்? இங்கே பாருடா, எனக்கு உன்னை தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். சப்போஸ் இதில் ஒயன் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருந்தானா அவளாக உன்னை காண்டாக்ட் பண்ணியிருப்பா. ஏதோ ஒரு பொண்ணை கால் பண்ணா, அதுவும் அவங்க 2 பேருமே கன்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதை எப்படி இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை ஒயன் எனக்கு கால் பண்ணியிருப்பா. ஆனால் நான் அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அந்த கால் கட் ஆகிடுச்சு. அந்த ஃபோன் வேற ஒருத்தவங்களோட தான் இருக்கலாம்ல. அவங்க தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்படின்னா நீ கால் பண்ணும்போது அவங்க எடுத்துருக்கணும்ல, இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆச்சு பண்ணியிருக்கணும். மேபி அவங்களுக்கு தெரியலன்னா. இங்கே பாரு ஜேகே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். உனக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சால் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். நீ கிளம்பு, அங்கேருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அங்கேருந்து அமுச்சிடுறாங்க. ஜேகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு அவனோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கான். ஓகே ஆர்மி, இந்த எபிசோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். டாடா பை பை, see you later.